வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து விபசனா அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி. இது கௌதம புத்தரால் முன்மொழியப்பட்ட ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி கௌதம புத்தருக்கு முதல்ல இருந்த புத்தர்களால் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டது. அதாவது இந்த விபசனா பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இதில் வந்து மூச்சை கவனிக்கிறது, ஸ்பெஷலாக மூச்சை கவனிக்கிற பயிற்சி. இதில் நாங்கள் உட்சுவாசிக்கிற நேரம் உட்சுவாசமாகவும், வெளியேற்ற நேரம் மூச்சை வெளி சுவாசமாகவும் கவனித்தல். இது ஒரு இயற்கையான முறை. இந்த இயற்கையான முறையில் இந்த மூச்சு பயிற்சியில் வந்து நாங்கள் மூச்சை கட்டுப்படுத்துறது இல்லை. அதே நேரம் அந்த மூச்சை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படியும் இல்லை. மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது அதுவும் இல்லை. மூச்சை நிப்பாட்டுறது, திருப்பி விடுறது அதுவும் இல்லை. சிலர் செய்வாங்க, மூச்சை ஒரு மூக்கில் எடுத்து நிப்பாட்டி மறு மூக்கில் விடுறது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. அதாவது இது வந்து இயற்கையாகவே நீங்கள் மூச்சை கவனிக்கிறது. நீங்கள் இதில் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த மூச்சை வந்து மாற்றியமைக்க போவதில்லை. பிராணாயாமம் அல்லது வேறு எதுவும் மூச்சு பயிற்சியுடன் தொடர்புடையதும் இல்லை. அது மற்றபடி இந்த பயிற்சியில் வந்து நோக்கம் வந்து இயற்கையான மூச்சை இயற்கையாக நம்ம கவனிக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து வேறு வகையான நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது, அதோட தொடர்புடையது இல்லை. மூச்சை கட்டுப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. இந்த விபசனா முறையில் நாங்கள் வந்து மூச்சை வந்து வலது நாசியில் உள்ளுக்கு எடுக்கிற நேரம் நாங்கள் வலது நாசியில் உள்ளுக்கு எடுக்கிறோம்னு உணர்றது. அதே மாதிரி இடது நாசியில் மூச்சு வெளியே போயிட்டு வர நேரம் அதை இடது நாசியில் போயிட்டு வருதுன்னு உணர்றது. சில நேரம் ரெண்டு நாசியிலும் போயிட்டு வரும். அந்த ரெண்டு நாசியில் போயிட்டு வர்றதை நாங்கள் ரெண்டு நாசியிலும் போயிட்டு வரதை உணர்றது. இந்த விசேஷத்துவமான பயிற்சி வந்து வேறு எதுவும் மூச்சு பயிற்சியோட தொடர்புடையது இல்லை. இயற்கையாகவே மூச்சை கவனிக்கிற ஒரு பயிற்சி. மூச்சு அழுத்தமானதாக அல்லது ஆழமானதாக இருந்தால் நாங்கள் உணர்வோம், இது ஆழமான மூச்சு அல்லது அழுத்தமான மூச்சு நாங்கள் உணர்றது. அதே நேரம் மூச்சு வந்து ஆழம் குறைவாக இருக்கும். சில நேரம் நமக்கு ஷெலோ ப்ரீத்திங்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஷெலோ ப்ரீத்திங், டீப் ப்ரீத்திங்கை நம்ம அப்படியே உணர்றது. ஆழம் குறைஞ்ச மூச்சை ஆழம் குறைஞ்சதாக உணர்றது, ஆழம் கூடின மூச்சை ஆழம் கூடினதாக உணர்றது. மற்றபடி இடது துவாரத்தில் போனால் நம்ம இடது துவாரத்தில் போகுதுன்னு நம்ம யோசிக்கிறது மீன் நம்ம உணர்றது. வலது துவாரத்தில் மூச்சு போயிட்டு வந்தால் வலது துவாரத்தில் போயிட்டு வரது நம்ம உணர்றது. மூச்சை வந்து ரெண்டு துவாரத்தில் போயிட்டு வந்தால் நம்ம ரெண்டு துவாரத்துலேயும் மூச்சு போயிட்டு வருதுன்னு சொல்லி நம்ம உணர்றது. அவ்வளவுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயமே. அடுத்தது, இதில் வந்து நீங்கள் இயற்கையாகவே இந்த மூச்சு நமக்கு நம்ம எடுக்கிறோம். அந்த இயற்கையாக இருக்கிற மூச்சை இயற்கையாகவே நாங்கள் அதை ஆசிட்டிஸ் அதை அப்படியே நாங்கள் உணர்றது. அதான் அந்த மூச்சு பயிற்சி விட்டு விபசனாகிற மூச்சு பயிற்சி விட்டு முக்கியமான ஒரு முறையாக இருக்குது. இந்த விபசனா முறை வந்து வேறு எதுவும் டெக்னிக்கல், வேறு யார் சரி முன்மொழியப்பட்ட மூச்சு பயிற்சிகள் அல்லது வேறு எதுவும் ப்ராக்டிஸ், வேறு சுதர்சன கிரியா, அந்த மாதிரி வேறு நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது. அது எதையுமே நம்ம குறை சொல்கிறதோ அல்லது குறை நிறைகளை சொல்கிறதோ அந்த நோக்கம் இல்லை. இந்த விபசனா முறை வந்து நம்ம எங்கள் மூச்சை நாங்களே அதை உணர்றது. அதான் இந்த விபசனா முறையிட்ட மிக முக்கியமான ஒரு படிமுறை. ஒவ்வொரு கிளிப்லையும் நான் இந்த விபசனா முறையில் இந்த மூச்சு பயிற்சி எப்படி நடக்குது, அடுத்தது இந்த மூச்சு பயிற்சினால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிப்பாக போடலான்னு இருக்கிறேன். அப்போ இந்த கிளிப்பில் வந்து நாங்கள் விபசனா முறையில் மூச்சை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆசிட்டிஸ் மூச்சாகவே கவனிக்கிறதா இந்த கிளிப்போட நோக்கமாக நான் சொல்கிறது. அதே நேரம் இதில் மூச்சை கட்டுப்படுத்துகிறதோ அல்லது வேறு மாதிரி மாற்றி அமைக்கிறதோ இல்லை. அதான் இந்த நோக்கம். இந்த கிளிப்போட நோக்கம் வந்து விபசனா முறையில் மூச்சை அப்படியே கவனிக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்குது. தேங்க்யூ.